நபி அவங்க சொன்னாங்க, உன்னுடைய மனைவியினுடைய வாயில ஒரு வாய் ஊட்டி விடுறது இருக்குது, இது கூட நன்மண்டா. எந்த மார்க்கமும் பேசாத, எந்த மதமும் சொல்லாத பல சட்ட திட்டங்களை இந்த மார்க்கம் சொல்லுச்சு. ஒரு வருஷம் ஆகல, உடனே தலாக்கு கேட்டு வந்து நிற்கிறாங்க. 6 மாதம் ஆகல, உடனே தலாக்கு கேட்டு வந்து நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அரிஷ் எப்போ ஆடுது தெரியுமா? யார் தலாக்கு கேட்டு வந்து நிற்கிறாங்களோ அல்லாஹ்வுடைய அரிஷ் ஆடுதுன்னாங்க. அல்லாஹ்வுடைய அரிஷ், மலக்குமார்கள் சுமந்து இருக்கக்கூடிய அந்த அரிஷ் ஆடுறதுக்கு காரணம் என்னங்க? 2 பேரும் தலாக்கு கேட்டு வந்து நின்றா அல்லாஹ்வுடைய அரிஷ் ஆடுது. இன்னைக்கு பிரச்சனை எங்க தெரியுமா ஆரம்பிக்குது? ஈகோ. நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நான் ஏன் விட்டு கொடுக்கணும், அவருக்காக நான் ஏன் இறங்கி போகணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உன்ன லிபாஸ் உள்ளக்கும் அந்தும் லிபாஸ் உள்ள. உன்ன கணவனுக்கு மனைவியை ஆடையாக, மனைவிக்கு கணவனை ஆடையாக நாம் ஆக்கி இருக்கிறோம். சும்மா கிடையாது, 2 பேருக்கும் ஆடையோடு அல்லாஹ் ஒப்பிட்டு காட்ட காரணம் என்ன? மனிதனுடைய உடம்போடு ஆடை ஒட்டி இருக்குதுங்க. உன்னுடைய கணவனுக்காக, உன்னுடைய மனைவிக்காக நீ உன்னுடைய உழைப்பை, உன்னுடைய நேரத்தை தியாகம் செய்து நீ சம்பாதிக்கக்கூடிய அந்த காசு பணம், அதுவும் இபாதத். அல்லாஹ் கிட்ட என்ன பதில் சொல்ல போறோம்? ரொம்ப சர்வசாதாரணமாக தலாக்கு கேட்டு உம்மத்து வந்து நிற்கிது. இன்னைக்கு அல்லாஹு தாலா எந்த விஷயத்தை, எந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறானோ, எந்த குர்ஆனை, எந்த ஹதீஸை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ, அதன் அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி தருவானாக.